பொறுமசாமி பொறுமசாமி ஏற்கனவே ஒத்த கிட்லி கீழே விழுந்துருச்சு. சரி சரி என்னடா நடக்குது? நாத்தனா மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் புள்ளைய கெடுத்து ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் பிள்ளைய கெடுத்து பாத்திர பண்டம் அள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் பாதியில விட்டுட்டானே புள்ளைய கெடுத்து நாத்தனா 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 மையனுக்கு என் பொண்ணா கொடுத்து நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் புள்ளைய கெடுத்து கெடுத்து செத்து மட செவளம் மட கால கொடுத்து நம்ம செம்பட்டு சந்த ஆட்டு குட்டி நாளும் கொடுத்து நம்ம சின்ன கால குட்டி நாளும் கொடுத்து செத்து மட செவளம் மட கால கொடுத்து நம்ம செம்பட்டு சந்த ஆட்டு குட்டி நாளும் கொடுத்து சோத்துக்கு 10 மூட நெல்லும் கொடுத்து நம்ம தோணி மலை விறகு கட்டு வாங்கி கொடுத்து அவன் மத்தியான அனுப்பிட்டானே பிள்ளைய கெடுத்து நாத்தனா நாத்தனா மையனுக்கு என் பொண்ணா கொடுத்து நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து 4000 ரூபாய் பணம் லஞ்சம் கொடுத்து பண்ரொட்டி பழம் வாங்கி கொடுத்து நமக்காங்க ஏன் மாட்ட தானே சத்து கொடுத்து பண்ரொட்டி பழம் வாங்கி கொடுத்து நம்ம காங்கைய மாட்டையும் தான் சேர்த்து கொடுத்து பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு ஐப்பொண்ணு கொடுத்து அவன் பொழுதடைஞ்சு விட்டுட்டானே புள்ளைய கிடத்து நாத்தன மையனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் புள்ளைய கிடத்து வாஷிங் மிஷின் தான் வாங்கி கொடுத்து நான் 2 வீலர் புல்லட்டும் தான் சேர்த்து கொடுத்து அவன் புடுன்னு அனுப்பிட்டானே புள்ளைய கெடுத்து. ஆனா என்ன வாடினாலும் வாசிக்கிறீங்களே, நீ எந்த ஊர் பண்ணாலும் நல்லா இருங்கப்பா. ஹாய் ப்ரோ, தூக்க வரிசையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். நான் பாட்டுக்கு அடுத்த காராச்சி வருவேன், அடுத்த உளுந்த வடைக்கு வருவேன். இந்த பாட்டு முடியவே 12 வருஷம் ஆகும். இருக்க கூட்டம் சுருங்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களிடம் இருந்து விரைவேற்றுவேன். ஏன்னா வேலை இருக்குது. அன்பு உறவுகளே, ஐயாட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் இவ்வளோ வெகு தூரவில் நான் வர்றது கிடையாது. ஏன்னா அன்பாலயத்தில் என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்குது. இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லாதவர்களுக்காக அன்பாலயத்து பக்கத்துலேயே. அது காலையில் காங்கிரீட் வேலைனால புதுக்கோட்டை சங்க செயலாளர் சுப்பிரமணிக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளுக்கு அன்புக்காகத்தான் வந்தேன். நன்றி, வணக்கம். இப்போ இவ்வளோ தூரம் எதுக்கு சொல்கிறீங்கன்னா, அந்த காசை எண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கிற மாட்டீங்களே. பைனான்ஸ் நான் என்னத்தை சொல்கிறேன்? என்ன ப்ரோ லேட்டாக இருக்காங்க. சந்திக்கிறேன் பெருங்கொண்ட ஒரு சாமியார். இந்த ஆள் ஜாமியாரா இல்லை தஞ்சாவூர் பசங்க எலுமிச்சம்பழம் வைக்கிறோன்னா மண்டை சரியில்லையாப்பா. நான் சந்திக்காத ஜாமியாரே கிடையாது. நான் நாடக உலகத்துக்கு வந்து 19 வருஷம் ஆச்சு. இந்த யூடியூப் வந்ததுனால தான் என்னைய 10 வருஷமாக எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் 19 வருஷம் ஆச்சு. இவங்களெல்லாம் ஓஏபி வாங்குற ஆளுங்க. 40-50 வருஷம் ஆச்சுன்னேன். ஏன் ரோஜாப்படுற ஆள் என்ன மாதிரி நாடகத்துக்கு வர்ற வீட்டில் இருக்க வேண்டியதானே? ஏன்னா என்னுடைய கம்பெனி இது ஊரா 1 2 3 இவரை ஒரு வழி ஆக்கிடுவேன். அடுத்து என்ன ப்ரோ, நீங்கள் வந்துடுங்க ப்ரோ. முத நாடக உலகத்துக்கு நான் சின்னஞ்சிறு வயதில் வரும்போது எல்லாரும் பெரியவங்களாம் கேளுங்க. இன்னைக்கு நாரதரும் வள்ளியும் பேசுகிறாங்க.
வள்ளி சொல்லுது நாரதரை, உன்னை விளக்க மாட்டேன் அடிப்பேன், நான் செருப்பிட்டு அடிப்பேன். பாஞ்சு உருள்றாங்க. ஏன் மக்கள் அப்படி விரும்புகிறீங்க, அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அன்றைய காலத்தில் இதை துவக்கி வச்சவர் யாருன்னா, கதை பாடல்கள் மட்டும் போன வள்ளிதிரும நாடகத்தில் ராமாயணம், மகாபாரதம், பொது அறிவு, திருக்குறள் உனக்கு பேச தெரியாதா எப்படி என்று வம்புக்கு இழுத்தவர், முத நாடக உலகத்தில் தர்க்கத்தை உண்டாக்குனவர் யாருன்னா, மதுரை அருகாமுள்ள வருச்சூர் பழனியப்பன். எங்கள் தாத்தா பழனியப்பன் தான் முத தர்க்கத்தை உண்டு பண்ணார் வள்ளிதிரும நாடகத்தில். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, இப்போ இந்த வழியில் போகலாம்னா என்ன சொல்லுவாங்க, போகலாம், போகக்கூடாது, அவ்வளோதானே. ஆனால் ஒரு கேள்விக்கு 7-8 பதில் சொல்லுவாப்புல. ஆனால் அந்த கேள்விக்கு தகுந்தால் போல் இருந்து இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்த மறைந்த முத்தப்பா, நாரதர் முத்தப்பா. முத்தப்பா செத்து போயிட்டாரா? வருச்சூர் பழனியப்பா தாத்தா. அதுக்கப்புறம் மேடையில் வந்து நின்றார்னா, தேவலோகத்திலிருந்து உண்மையிலேயே நாரதர் வந்துட்டாரா அப்படின்னு மக்கள் பூரா வியப்பா வச்சகன்னு மாறாமல் பார்த்தாங்க. யாருன்னா, இன்னைக்கு திரைப்பட நடிகர், காமெடி நடிகராக இருந்து ஹீரோவாக நடித்தாரே, சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு கருடன், எங்கள் அண்ணே புரட்டா சூரி, அவருடைய மாமன் தான் 5.5 கட்ட ஆறுமுகம். என்னடா தர்த்தியம் முடிச்சவே எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மூச்சு விடாம ஒருத்தர் பேசினார். மதுரை திருப்பவனம் அருகாமல் உள்ள அள்ளி நகர ஆதிநாராயணே, நீங்க 4 பேர் நாடகத்துக்கு வந்தீங்களா, கேதம் சொல்லி வந்தீங்களா? நீங்க போங்கப்பா, எல்லா பேத்தையும் கொண்டு விட்டாங்களா? அப்படிலாம் தகத்தாங்கன்னு நாடகத்தை பார்த்துட்டு இந்த ஆள் என்னமோ தார் ரோடு போடுற மாதிரி நெளிவை பூதி வந்துட்டான். சாமியார், என்ன தெரியும் உனக்கு? அம்மா அம்மான்னு சொல்லி 65 பேர்த்த காணாம். பூராத்தையும் தூங்க போட்டேன், நான் கொசு ஊற்றி பொருத்தி வைக்கிறேன். டிசிப்ளின் வேணும் தங்கமணி. தங்கமணி தங்கமணி வச்சே ஒரு பாட்டு பாடுவேன் முருகா, பாடவா? தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவழி அணி இப்போ நாம் பாட்டு பாட 8 தசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரையா ஆசை மொத்தம். தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவழி அணி இப்போ நாம் பாட்டு பாட 8 தசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரையா ஆசை நித்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரையா ஆசை நித்தம். எல்லாத்துக்கும் பாட்டு எடுப்பேன், சாதாரண ஆள் கிடையாது. கை தட்டலாம். சாமியாரை சந்திக்கிறேன். ஏன்னா இருக்க பொம்பளைய ஊரை அடுப்பு பற்ற வைக்க போயிருவேன். தம்பி மைசெட்டை கொஞ்சம் நகட்டி வைங்க, ஏன்னா சாமியாரை தூக்கி அப்படி பிரட்டி அடிக்கும் போது மேலே விழுந்தாலும் விழும். ப்ளீஸ் ப்ரோ, அப்புறம் என்னையும் சொல்லக்கூடாது. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, டோட்டல் நாடகமே இதுக்குள்ள அடக்கம். அது உனக்கு இருக்கான வாரு. பாரடா வேப்பமர உச்சியில் பேயொன்னு ஆடுதுன்னு அம்மா. வேப்பமர உச்சியில் பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை குழந்தையிலேயே எண்ணி வைப்பாங்க. வேலையற்ற
முடியாது. ஐயா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. களி இந்த பாட்டை ரயில் மாதிரி இழுத்த ஒரே ஆள் நீ. சரி என்ன பெரிய மண்டக்கணமான பேச்சா இருக்கு. ஓ மண்டையே கணத்திருக்கு. மண்டையில கிணறு கிணறு. ஏன்னா மண்டக்கண இருந்தாதான் பிறக்கக்கூடிய குழந்தை சுயப்பிரசவமாக பிறக்கும். இல்லன்னா கத்திய வைக்கிறது மாதிரி ஆயிப்போம் கதை. என்ன சொல்ல வர? வாயில வந்ததெல்லாம் பேசினியே. என்ன சொல்ல வர? இருக்கிற 10 பேர்த்தி விரட்டி விட்டு தெருவில் தெரிய போறியா? வந்தவனை வரவேற்க வக்கில்ல உனக்கு. உனக்கெல்லாம் பேச்சா? வந்தவங்களே ஆமா வரவேற்க தெரியலையா உனக்கு? ஆமா ஒரு பெரிய ஏரியா தாசில்தாரு ஏரியா வந்தவனே பயந்துக்கிட்டு நான் வந்து ரைடு வந்ததுக்கு நான் மண்ணு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் யாரு தெரியுமா? போயா நான் யாருங்க தெரியுமா ஐயா? அதலம் இதலம் சுதலம் தருதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் பூலோகம் பூர்வலகம் சரலோகம் சக்தி உலகமா சடுகுடுவா சாம கோடாங்க. என்ன அப்படியே நின்னு பிரட்டி விட்டு அடிக்கிறியே? ஏற்கனவே ஹோட்டல்ல மாஸ்டரா இருந்தேன், பரோட்டா ஓட கிடந்தேன். ஓஹோ ஆக அந்த பழக்கம் உங்களுக்கு வழக்கமாயி போச்சா? யாருன்னு சுருக்கமா சொல்லியா? என்னை பாக்குறப்ப உனக்கு எப்படியா தெரியுது? திரும்ப என்னது கருது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. முன்னாடி மிஷின் மாதிரி போட்டிருக்கே சேகதில இருக்கிறதா? என்னது கருது வண்டியா இருக்கிற மாதிரியா? அடா முட்டா பயல கணேஷ் போயில இருந்தா கொடு. கணேஷ் போயலையா? நீதானே நான் சொல்றேன். சரி சரி. ஏன் இந்த உருவத்தை பாக்குறப்ப உங்களுக்கு வந்து கருது வண்டியா இருக்கிற மாதிரி தெரியுதா? உங்க ஊர்ல கருது வண்டியா இருக்கிற இப்படிதான் இருப்பானா? ஓ மண்டையை பார்த்தா தீவாளிக்கு வைக்கிற புசுவான மாதிரி. முட்டா பயல அரசர்கள் வைத்திருப்பது மணிமுகுடும், என் போன்ற தவறு செய்கள் அணிந்திருப்பது ஜடாமகுடம் ஐயா. அதுக்கு என்ன இப்ப டீ வாங்கி தரவா? என்ன பிரச்சனை? எது எறும்பு வெதர்ல கடிச்சு போச்சா? இதனுடைய மதிப்பு, இதனுடைய சிறப்பு. ஓ மண்டை மதிப்பு 8500 ரூபாய்க்கு மசூர் வாங்கினேன். நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் சென்னையில. அடா நாராயணா நாராயணா நாராயணா. என்ன கோண கொண்டே கோடாலி கொண்டே ரவுண்டு கொண்டே ஏண்டா கீரை முண்டே? சரி முண்டை உனக்கு சிறப்பு உண்டே. சரி சரி. பெரிய பப்புன்னு போடுறாரு காமெடி மதுரை முத்து ஸ்கிரிப்டை பொழந்துருவாரு. உனக்கு இப்ப என்ன வேணும்? கடுகு 100. எதுக்கு? 1/4 கிலோ ரவையும். அடா நாராயணா நாராயணா. திப்பிலி 1.4 ரூபாய்க்கு. இதெல்லாம் அது சரி, கடுகு சரி, ரவை சரி, அது என்ன திப்பிலி? உன்னை தூக்கி போட்டு கொப்புளி. முட்டா பயல திரி கடுகும் எப்படி சொன்னா சுக்கு மிளகு திப்பிலி. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை சொல்லுவாங்கல்ல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நாரதரியா? நாரத பிரம்மச்சாரியா? முட்டனாக்கா? டே நாரத. உன்னை படுக்க போட்டு தானே நான் வந்தேன். உன்னை யாரா வளைச்சனா? போடா நீ வாடா. என்ன மட்டும் காண போய் நினைச்சியா? சாமி அந்த ஆள் வந்து வம்புறதுக்கு இருக்காப்ல. சாமி யாரு? காணா. அப்ப இந்த ஆள் என்ன மூஞ்சுரா? சாமி சாமி யாருன்னு கேக்குறியா அல்லது சாமியாருன்னே முடிவு செஞ்சு கேக்குறீங்களா நீங்க? சாமி யாரு? சாமி யாரு அப்படின்னு கேக்குறீங்க. ரெவடிங்க. இதுவரை நான் என்ன சொன்னேன்? கோவம் பத்தா சாமி, பொறுமை சாமி. என்ன தொண்டைய தடவுற? 8 தடவை கஞ்சா கேஸ்ல உள்ள போயிருக்கேன். 2 பேர்த்த கழுத்து கடிச்சு கொண்டிருக்கேன். என்ன அப்படிப்பட்ட ஆளாடா நீங்க எல்லாம்? பொறுமை சாமி, பொறுமை சாமி. அண்ணே நீ பேசிக்கிட்டு நான் உனக்கு வந்து வரேன். நீ இருக்க தம்பளதே நான் வந்தேன். நீ போயிடாத. ஏன்னா ஒன்றுக்கொன்று ஒரு தெம்பர் உண்டு. நாரதர்னு சொல்லிட்டேன். ஆனா அதே நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் ரொம்ப வினயமா கேட்குறீங்க, வித்தியாசமா கேட்குறீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? அண்ணே கேளுங்க. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல உங்களுக்கு என்ன தெரியும்? நடப்பவை நடக்க இருப்பவை நடந்து முடிந்தவை என்ற 3 காலத்தை உணரக்கூடிய ஞானி ஐயா நானு. சும்மா இருங்க. என்னது? புதுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூருக்கு வழி தெரியாமத்தே சுத்தி சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்க. டே 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 கேட்டுவிட்டால புதுக்கோட்டை எல்லாம் தெரியும்னு ஏயா சொல்றேன். கேட்டுவிட்டால தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் 8 தடவை ரவுண்ட் அடிச்சிருக்கேன். நான் யாரு? யாரு? நான் சோத்தையா திங்கிறேன். அப்புறம் சோத்து திங்காம சூனா டே சுப்பிரமணிய கடவுள் நாங்கடா. நாராயணா நாராயணா. காற்றை புசிக்கக்கூடியவன். என்ன? அபானன் உபானன் சுபானன் என்று சொல்லக்கூடிய 10 வகையான காற்று. சுபானமா? காற்றை புசிக்கக்கூடியவன். காத்த மட்டுமா? ஆமா. வகு நிறைஞ்சிரும். நீங்களோ மானிட பிறவி, நாங்களோ தேவலோகவாசிகள். நாங்க மானிடுற நீங்க ஓல்றமுங்க. டேய் போடா
இன்னைக்கு மெண்டல் மாத்திரை முடிஞ்சு போச்சு. ஏன் உன்னோட சேர்ந்தா மாத்திரை நாளைக்கு தான் போய் வாங்கி கொடுக்கணும். உன்னோட சேர்ந்தாலும் எப்படி இருப்பான்? எங்க அண்ணன் தாங்க கோச்சுக்கிறாரு. ஓஹோ, அந்த உங்க பேர் என்ன சொன்னீங்க? நாரதர். அப்படியா? நாசரா? நாரத பிரம்மச்சாரி. சரி. ஊரு தேவலோகம். தேவகோட்டைன்னா அவ அரியநாச்சி டீ கடையில இருக்க எங்க வச்சாந்தேன். தேவகோட்டையா தேவலோகம், அதாவது மேலூர் அப்படிங்கிறது என்னுடைய ஊரு. மேலூர் கொட்டாம்பட்டி மதுரை பக்கத்துல முட்டாப்பையில தேவர்கள் வசிக்கக்கூடிய மேலுலகம் தெரியுமா? மேலூலகத்தை சுருக்கி மேலூர்ன்றாரா? ஆமா, நாங்க இருப்பது பூலோகம். நீ ஒண்ணு சொல்லுவானா பொத்து. இப்போ மேலுலகத்தை சுருக்கி நான் மேலுன்னு சொல்லிட்டேன். எந்தெந்த வார்த்தையை சுருக்கினா பொருள் வரும், எந்தெந்த வார்த்தையை சுருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. என் மேலூலகத்தை சுருக்கும் போது பூலோகம் நல்லா வாயில வந்துரும். அவர் சுருக்குறாரு, நம்ம சுருக்க கூடாதா? ஏன் வெறுப்பு? சுருக்க முடியாதுனே. டேய் தம்பி, மேலோகத்தை சுருக்கி மேலூர். டேய் 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 டேய், ஏன் கடுப்பு உண்டாகிறாரு? இறங்கினா ஏற முடியாது. இங்க வா தம்பி. வாடா தம்பி வாடா. ஏன் அவரை கடுப்பு உண்டாக்குற? கடுப்பு உண்டாகும். இல்ல, நீங்க மேலோகத்தை சுருக்குறீங்க இல்ல, இவர் பூலோகத்தை சுருக்க விட மாட்டேன்றீங்க. அது சுருக்க கூடாதியா? ஏன் சுருக்க கூடாது? எதை சுருக்கி பேச கூடாது? ஏன் சுருக்க கூடாது? இல்ல, ஏன் நீங்க சுருக்க கூடாதா? பொறுமசாமி ஏற்கனவே ஒத்த கிட்லி கீழே விழுந்துருச்சு. சரி சரி. என்னடா நடக்குது? பூலோகத்தை ஏன் சுருக்க கூடாது? ஏன் சுருக்க கூடாது? என்னடா கிராமங்கள்ல ஒரு பஞ்சாயத்து நடக்கையில இப்படிதான் கோவப்பட்டு தோல்ல இருக்கிற துண்டை அப்படி உதறிட்டு போவாங்க. நான் சுருக்குவேன், பூலோகத்தை சுருக்குவேன். சுருக்காம விட்டு போக மாட்டேன்யா. டேய், ஏன் அப்படி இழுத்துட்டு வந்திருக்க? கொலகாரன் போயிரு. டேய் நாராயணா நாராயணா பொறுமசாமி காலையில தஞ்சாவூர்ல உன போண்டா வாங்கி தானே. நெஞ்ச வேதம் தடவி விடுற. ஏய், ஏன் அப்படி கைய காலை நீட்டுற? அது நான் வளர்த்த சிப்பி பாரு, நான் அடிச்சாதான் சரியா வரும். அப்படி சொல்லு. என்ன சில விஷயங்களை செஞ்சாதான் சரியா இருக்கு. அதனால உங்க என் பையன் நாரதர் என்னுடைய தொழில் கழகம் செய்வது, அந்த கழகத்தின் மூலம் நாட்டிற்கு வீட்டிற்கும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். கழக எழுத்து இது வரைக்கும் நல்லது எது நடந்திருக்கு? ஏயா கழக எழுத்தா அது போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனா கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டு போனா இருக்க பணம் பூரா செலவழியும், குடும்பம் ரோட்டும் தெரியும். கழக எழுத்து ஒரு நல்லது செய்யறாரு. என்ன நல்லது? கழக எழுத்தா நல்லா இருக்க ஒரு கெடுதலுக்கு வந்திருக்கியா? நீங்க செய்யக்கூடிய கழகம் எங்க போய் முடியும்? நாங்க கத்தி எடுத்து சண்டை செய்வோம். நாங்க புத்தினால செய்வோம். அதான் சொன்னா, கத்தியை திட்டாதே உன் புத்தியை திட்டு, கண்ணியம் தவறாதே அதில் உன் திறமையை காட்டு. கத்திய கண்ணுல திட்டுவோம், புத்தி எதுல திட்டுவீங்க? அடா நாராயணா நாராயணா, தொட்டனை தூரும் மடற்கெணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு என்று சொல்வார்கள் அல்லவா? மணற்பாங்கான இடத்தை தோண்ட தோண்ட நீர் வரும், அது போல சிறந்த நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரும் அப்படின்ட்டான். ஆனா உங்க ஊரு எந்த ஆமா மேல் உலகம் தோண்ட தோண்ட நீர் வரும்ன்றீங்க, எனக்கு நீரே வருது இல்லையாங்க. எந்த நீரை சொல்ற நீனு? அவரு நீங்க பெருநீரை சொல்லிய சுடுதண்ணி ஒரு சிறுநீரை சொல்லு. சரி, அது போகட்டும். யார்கிட்ட போக? அந்த வார்த்தை போகட்டும், அந்த வார்த்தை அதோட விடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? வெறுத்துட்டேன். ஏன் அப்படி அர்த்த? ஆசைய துன்பத்துக்கு காரணம் இல்ல. எதை அர்த்தங்க? ஆசைய வெறுத்துட்டாரா? ஏன்னா நான் ஒண்ணு சொன்னா நீங்க எதையும் நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறீங்க. ஏங்க நாங்க காட்டுவாசிங்க, இந்த வனத்துல வாழ்ற ஆளுங்க, நீங்க எல்லாமே தெரியும். கல்யாணம் ஆயிருச்சா ஆகலையா? பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு யானை படுக்கிறது போல. இந்த ஆளு திருந்த மாட்டேன். டேய் டேய் டேய், நீங்க வாங்க இங்க வாயா. வெறுத்துட்டேயா? ஆசையெல்லாம் வெறுத்துட்டேயா? பட்டினியா கிடக்கீங்களா? ஆசையை வெறுத்துட்டேயா? அண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3 ஆசைகளை வெறுத்தவன் ஐயா. கல்யாண ஆசை கொஞ்சம் ஏன்னா மட்டும் கூட என்னடா என்னன்னமோ சொல்றிய? கொஞ்சம் கூட ஆசை இல்லையான்னு அளந்து காமிக்கிறேன். எந்த ஆசையும் கிடையாதுயா. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3 ஆசையுமே கிடையாதுயா. ஒரு தடவை போய் சேலம் சிவராஜ் சித்தியாவதி சாலை நாட வேண்டியதானே? ஏன் எதுக்கு? ஒரு உருண்டை கொடுப்பாங்க, அதோட அடைச்சுக்கிறோம், நாட்டுக்கு செத்து போய். என்ன காரணத்துக்காக என்ன கேக்குறியா அந்த மாதிரி? இல்ல எது நரம்புது பிறந்துச்சா? ஆசை என்ன? சிற்றின்பத்தை வெறுத்துட்டு இப்ப பேரின்பத்தை நோக்கி போறேன். நான் மாத்திரை வச்சிருக்கேன், வாங்கி போட்டுக்கிறீங்களா? அடா நாராயணா நாராயணா. ஐயா ஏற்கனவே எதுவும் செஞ்சீங்களா? அது உண்டு. ஏன்னா முன்பொரு லோகத்தில் முன்பொரு ஜென்மத்தில் எனது பாட்டன் பாட்டு இருவர்களையும் பார்க்க வேண்டும் என்று வைகுண்டம் சென்றேன். அங்கே என்னை பார்த்த எனது வாட்டியான மகாலட்சுமி ராணி எழுந்து வெட்கப்பட்டு சென்றார்கள்.
அப்பொழுது ஏன் இப்படி இருந்து செல்கிறாய் என்று எனது பாட்டன் மகாவிஷ்ணுவை கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நாரதா மாயை அதாவது ஆசை என்று சொன்னார். நானும் உடனே மூவாசை வெறுத்தோன் என்று சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, ஆசை உனக்கு உண்டு, நீ என்னோடு வா. நானும் வரேன்டா. ஏய் வந்தாலும் எனக்கு கூப்பிட்டாப்ல அதே நானும் வரேன்டே என்று என்னுடைய பாட்டன் என்னை அழைக்க கன்னியாகுமரி இடத்திற்கு அழைத்து போனார். நாரதனே அதோ அந்த தாமரை தடாகத்திலே 3 முறை மூழ்கி எழுந்து வா என்றார். நானும் அப்படியே செய்தேன். நாராயணா என்ன கோலம் தெரியுமா? என்னவளா? நாரது என்று பெண்ணாக மாறிவிட்டேன். நீங்களா? அப்போ உங்களை யாரும் கட்டி வச்சாங்களா? காரணம் என்னவென்றால் என்ன பண்ணீங்க பொம்பளை மாதிரி? பொம்பளை மாதிரி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன் அல்லவா? 60 நீங்களா? ஆமா. எது வழியே? 3. போன வேகத்துல இருக்குடா அந்த வளைவுல. போடா. டேய் இங்க பாரு, நீ விளையாட்டுக்கு அடிக்கிறியா? இங்க பாரு, நீ வேணும்னு அடிக்கிறியா? நீ இடம் கிடைக்க எல்லாம் அடிக்கிற. 350 ரூபா சம்பளம் வாங்குறவன் பேசாம இருக்கே, நீ தூண்டி விடாத. சாரி ப்ரோ. 60 உள்ள பிரிச்சு எடுத்துட்டீங்களா? 3.25 நாளிகளை 3.25 நாளில உற்பத்தி செய்யப்பட்டதுயா. பாருங்க, ஒரு உள்ள வர்றதே தாய் வயித்துல வர்றது மாதிரி சொல்லுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் 3 நாள் கூட ஆயிருது அவங்க அது 1.5 மணி நேரத்துல. நீங்க எப்படி 3.25 நாளே இல்ல? அதான் நான் தேவலோக வாசிங்கிறனே. அதான் பூலோக வாசிக்கு தேவலோக வாசிக்குள்ள வேறுபாடு. 60 உள்ள. அது மட்டுமல்ல. 60 உள்ள. ஆமா. நாங்க யாரு? அவங்க ஊரா 100 நாளைக்கு போயிட்டாங்களா? டேய் இங்க பாரியா, மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்களை எல்லாம் தானம் பண்ணிட்டேன். ஆமா. கல்யாணம் பண்ணியலா? எத்தனை உண்டாச்சு? 52 மனைவிகள். ஐயா காவல்துறை இருந்தா வெறும் மேல பாலியல் பலாத்காரம். பாலியல் பலாரமா? பலாத்காரம். 52 பேரை கல்யாணம் முடிச்சிருக்காரு. பலா இவர் மேல கேஸ். 52லே 51 முருகனுக்கு அச்சரமாக கொடுத்து விட்டு திறந்த மாட்டாங்களா? ஒண்ணு மட்டும் இங்க மகதி ஆளா சுமந்துகிட்டு இருக்கேன். இத மட்டும் வெல்டிங் கடையில வச்சிருக்கேன். டேய் மகதி ஆளாக சுமந்து கொண்டிருக்கிறேன். அதுலயால. ஆமா. டேய் என்னையா அப்படி அடிச்சிட்டே இருக்கீங்க? என்னையா காரணம்? பாருங்க சப்பு சப்புன்னு அடிச்சிருக்காங்க. நீங்க ஒரு தடவை சப்புறீங்களா? இழுச்சா போய் உனக்கு அவர் கிடைச்சிருக்காரு போட்டு. உங்க அப்பா வேற என்ன? பிரம்மன். அடங்கொம்மா. அந்த ஆள் மேனா நீங்க? உம்மாவா? இந்தா தெரியும் நல்லா. என்ன பாசையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அநாகரிகமா இருக்கு. மெட்ராஸ்ல முறுக்கு வித்தேன். அவர் மேனா நீங்க? அதனாலதான் அப்படி கரடு முரடா. பரம மேனா? அவர் தங்கமான மனுஷனே. பாத்திருக்கீங்களா? ஆமா, மானாமதுரைக்கு மம்மூட்டி வைக்க வந்தாரு. அட நாராயணா நாராயணா, மானாமதுரைக்கு மம்முட்டி வைக்க வந்தாரு. இல்லடா. ஏலே ஆமாடா, நான் பார்த்தேன். அவர் வரும்போதாண்டா வண்டி சாஞ்சு. வண்டி சாஞ்சு பூரா ஒரு நாள் உடைஞ்சு வச்சு மம்முட்டி ஊரா. அப்புறம் 2 நாளும் உங்க அப்பாவும் ஒரு கோட்டரை வாங்கி பொழுது வரைக்கும் அடிச்சு. அன்னைக்கு தான் நீ விழுந்துதானே ஆத்துக்குள்ள மாடு வரும் கவுந்து ஓடி போச்சு. யாரடா சொல்றீங்க நீங்க? அப்பந்தாங்க பரம. அட நாராயணா நாராயணா பரம. நாராயணன் தானே டீ வாங்கி கொடுத்தது. அவர் அப்புறமா வந்தாரு நாராயணன். பிரம்மனையா படைப்புக்கு அதிபதி. என் தந்தை பிரம்ம படைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர். போட்டிருந்தாராம். படப்பு போட்டிருந்தது ஆத்துல ஆத்திட்டு போயிருச்சான். வைக்க கொடுத்தது தானே சொல்றேன். அட நாராயணா, அந்த படைப்பு இல்லப்பா, உலகத்தில் உள்ள உயிர்களை உண்டாக்கக்கூடியவர். ஏன் அந்த பொம்பளைய? அந்த பொம்பளையவா? உண்டாகக்கூடிய என்ன? டே ஊர்வன பரப்பன நீந்துவனே அண்டசும் உற்பிசம் சராயிசம். வெள்ளை பூண்டு ரசம் சேர்த்துக்கல. அது எதுக்கு? தொண்டைக்கு நல்லது. அட நாராயணா நாராயணா. ஏன்னா பராபரத்தில் பரம், பரத்தில் சிவம், சிவத்தில் சக்தி, சக்தியின் நாதம், நாதத்தில் விந்து, விந்துவில் சதாசிவம், சதாசிவத்தில் ருத்திரன், ருத்திரன் பிரபு முண்டலத்தோ. அதனால இப்படி எல்லா உயிர் வகைகளில் லட்சக்கணக்கில் படைத்து இன்றைக்கு கோடிக்கணக்காக உற்பத்தி. என்ன ஐயா, நீ கோடிக்கணக்கில் இரு, தெருக்கோடியில் இரு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அதான் வெறுத்துட்டேங்கிறனே. 52 உண்டாட்டி போட்டா அதெல்லாம் தானம் பண்ணிட்டேன், தர்மம் பண்ணிட்டேன். அப்படி சொல்லாதீங்க. 50 உறுப்புகளை புறம் தானம் பண்ணிட்டாரா? டேய் 60 பிள்ளைகள் எங்க இருக்கு தெரியுமா? இருக்கு எங்கனக்குள்ள இருக்கு. சுவாமி மலையில படிக்கட்டா வச்சிருக்கேன். அந்த வளைய கடை ஓட்டுருக்கு. பால்வாடியில சேர்த்து விட்டுருக்க அப்படி சொல்லு. ஏய் ஆனா 3 பால்வாடி உங்களுக்கு வைக்கணுமே. 60 உள்ள ஒரு பால்வாடிக்கு 20 உள்ள 3 ஏன் நாங்கள் எல்லாம் பொதுநலவாதிகளையா மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் தான். என்னது? அப்ப ஓட்டுக்கு காசு நிறைய வாங்கிட்டு போய் 52 ஒண்டாட்டின்டா. ஒரு ஓட்டுக்கு 2000 உண்டா? 2 10 1 லட்சம் ரூபா. 1 லட்சம். 1
பொண்டாட்டிகளுக்கே உங்களுக்கு 2 பேரு ஐயா இங்க போன் பண்ணுங்க அந்த இம்டாக்ஸ். டேய் இம்டாக்ஸா? இங்கம் டாக்ஸ்ரா, இங்கம் டாக்ஸ். அந்த டாக்ஸி தாண்ட வர சொல்லுங்க பூரா ஏத்திட்டு போயிடுவா. எதுக்குயா? நாங்களே இப்ப எதுவுமே இல்லையா? போட்டு காசு வாங்கலையா? எந்த ஆசையும் இல்லாம இப்ப இருக்கே பட்டற்ற துறவியா? 2 பக்கம் வாங்குனீங்களா 1 பக்கம் வாங்குனீங்களா? இல்லடா அவர் 1 பக்கத்தை வாங்கிருப்பாரு. தம்பி பார்த்தா நல்லா மண்டையில போய் கொண்டே என்ன போட்டுருக்காரு. எதையும் அவரை சொல்லி கொடுத்து ஏதோ மனப்பிராந்தியில இருக்கிற போல இருக்கு. இல்ல பிராந்தி படிக்கிறது இல்லங்க. விஸ்கி பேசுறீங்க. ஏற்கனவே இங்க கள்ளத்தாராயம் குடிச்சு 70 பேர் செத்துருக்கா. இதுல சிந்திப்பீர். சிப்பி பீடுதே. சிப்பி பீரு அந்த பீரு இப்ப கிடைக்கலங்க. சிந்தி பீரா? அந்த பீரு தான கிடைக்க மாட்டேங்குதுடா. ஐயா இது வரைக்கும் நாங்க 113 பேர்த்த லூஸ் ஆக்கியிருக்கோம். நீ மரியாதை உள்ள போறதும் நல்லது. ஏய் அப்ப என்ன கரக முடிச்சாட்டு குட்டைய குழப்பத்தான் அவர் உள்ள இருந்தாண்ட வெளியே வந்திருக்காரு. உங்க அம்மா வேறு கலைவாணி. களவாணி மேனா இல்ல குச்சிக்காரி மையம் போடா. டேய் ஆயகலை இன்னொரு அடி அடிக்கவா உங்க கணத்துல அரைஞ்சு அப்புறம். டேய் சரி ஆயக்கலைகள் 64 கலைகள் அப்படின்னா என்னென்ன? என்னென்னடா? பாதமடிக்கு நாவடிக்கு கஞ்சா வந்தா ஆல்மல் புழுதி மால்மல் நின்று திணிங்க நல்ல முண்டு கண்ணு மரம் மூலி காந்திரம் கொழுந்து அத்தி கொழுந்து ஊத்தி கொழுந்து அம்மக்கலவர் ஊனாத்தர சொல்லி மிளகாத்த பிஞ்சு பேப்பி பேப்படல அழுகணி தொழுகணி ஆன வணங்கி போட வணங்கி நிலவேம்பு மாம்பு முருங்கப்பு வன்னிப்பு சின்னப்பு பாதகத்தி தோதகத்தி ஆறாமண கத்தி பஞ்சமால் பாதகத்தி பேராமுட்டி தேராமுட்டி மானாமர தெருமுட்டி வானீர் செக்கடி மண்ணு உன்னால் தலைமுடியோடு துடுகாட்டெலும்பு காக்குறி வித்து கச்சைரல் அம்பி நல்ல அருவாமண பித்து இதுதான் 60. சத்தியா என் மனசாட்சி ஏறி விட்டுருவேன். ஏன்னா நம்ம எத்தனை ஊர்ல எத்தனை பேர்த்த லூஸ் ஆக்கியிருக்கோம்னே. காரியாவட்டி கல்லுப்பட்டி கற்காப்பட்டி அச்சமட்டி பிச்சமட்டி தவிழ்பட்டி பாம்பாட்டி வையமட்டி தென்னமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்தரம்பட்டி அரசவட்டி எறாமட்டி சவடாரட்டி வளையவட்டி கொல்லவரமட்டி கோடாங்கி வட்டி ஆண்டி வட்டி உத்தலமட்டி மங்கம்பட்டி சிந்து வட்டி புளுத்திப்பட்டி. புழுதிப்பட்டி மொட்டனாக்கு அத்தையே நாடகத்தையே கெடுத்து விட்டானே காசு வாங்கல. நாராயணா என்ன ஏய் ஆமா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு உங்களுடைய முகத்துல தவக்கலை ஓடுது. இல்ல மோத நல்லா ஆகும்போதே ஓடிச்சுருந்தா தவக்கலை ஓடுகிறதே. சரி சாமி இப்ப பொண்டாட்டி இல்ல எல்லாத்தையும் வெறுத்துட்டேங்கிறனே. இருக்காது. எது எப்படி இருக்கும்? ஏன் ஏன் அது எப்படிதான் இருக்கு? இங்க முன்ன காத்தல மாதிரி போட்டுக்கிட்டாரு. சரி ஆமா என்னைய துருவி கேக்குறீங்களே நீங்க யாரு? தேங்காய் துருவிதேன். திருத்து காக்குறதுக்கு நாங்க தேங்காய் துருவியா? ஏய் எங்க யாரோட தந்தை பேர் என்னையா? அப்பாவோட சொத்தைத்தான் பிரிக்கணும்னு சித்தப்பா வந்து தலையிட்டதுனாலதான் ஹைகோர்ட்லேருந்து வேலை ஆக்குறாள் சித்தி மையன் அசோக்கு திருப்பி வரும்போதே ஊரில் பிரச்சனை நடக்கும்போதே கண்ணே ஊட வாஞ்சது. அப்போ கண்ணே வரும்போதே அவன் கிட்டனன்னு ராமசாமியும் ஊட பாஞ்சதுனாலதான் ஐயா திருப்பி போய் செருப்பிட்டு அடித்தது. செருப்பிட்டு அடிக்கும் போதே மாடு சிந்து மாடு அத்துட்டு போய் வயக்காட்டில் மேயும் போதே அவன் பெரிய சாமி வந்து நஷ்டீடு கேட்டது. நஷ்டீடு கேட்கும் போதே ஆடு தலை பிறண்டு வந்துச்சுன்னு அந்த ஆட்டை கொண்டு போய் சந்தையில் வைக்கும் போது 2000 நட்டப்பட்டது. நட்டப்படும் போதே திருப்பி ஐயா வந்து சுகரை போட்டு நாட்டு கண்டிக்கணும் போகும்போதே நைட்டு கயிறை போட்டவர் சொடக்குன்னு ஒடிஞ்சு பார்த்தா வேப்ப மரத்துக்கு பதிலாக முருங்கை மரத்தில் போட்டு நின்றுருக்கேன். அப்போ முருங்கை கப்பு பூரா ஒடிஞ்சு போச்சுன்னு அவன் முத்துச்சாமி கொண்டாட்டி காலையில் விளக்கமா தூக்கிட்டு வந்துச்சுல. உனக்கு என்ன பாச்சு? விளக்கமா தூக்கிட்டு வந்ததே கூட்டிட்டு உட்கார வச்சதே முனியாண்டியா? அதை கேட்கலையா? உங்களுடைய தந்தை பெயர் என்னன்னு கேட்டேன். அப்பதான் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த மருத்துவ வச்சு சொன்னாலாம் பிள்ளை பிறண்டு கிடக்குனதே ஆத்தா போட்டு ஊட்டும் போதே அப்பத்தா வந்து சொன்னும் போது அப்பா பிறந்து குறப்பிரசவத்தில் இருக்கும் போது பால் கிடைக்காமத்தே மாட்டு பாலை கறக்கும் போதே ஐயா முகத்துல மாடு உதஞ்சது. பிடிச்சிருச்சுடா பைத்தியம் அவருக்கு. போயிட்டாப்லையா தலையே சுத்தும் போல இருக்கியா நீங்க சொல்லக்கூடிய? அப்படி தலையை சுத்தி தான் தொப்புள் கூடி இருந்துச்சு. அப்ப தாய் மாமனுக்கு ஆகான்னு சொல்லும் போதே அவன் வீச்சர் எடுத்துட்டு வந்து கூட வந்த முருகனை வெட்டினது. முருகனை வெட்டும் போதே அவன் மாடசாமி மையம் ஊட வாயும் போதே அவன் செப்பையில இதான். நான் என்ன கேட்கறேங்கிறது தெரியுதா? அதான் என்ன உங்களுடைய தந்தை பெயர் என்னன்னு கேட்டேன். அப்பா வேற ஆரம்பத்துல வந்து 6-3 வைக்கலாம்னு கோயிலுக்கு போனது. கோயிலுக்கு போகும்போதே எங்க சித்தி சொன்னிச்சு 6வது வரக்கல 2வது பிறந்தனாலதான் இவன் பேர் வந்து புவனேஸ்வரன் வைக்கலாம்னு சொன்னது. அப்ப அப்பத்தா வந்து நான் சொல்றேன் அழகர் ஜாமீன் வாங்கி சொல்லும் போதே அப்பத்தாவை ஐயா அரையும் போதே பொங்கப்பானை கீழே விழுந்தது. பொங்கப்பானை விழுகும் போதே மழை வந்ததே எல்லாருமே சகோதிகளை மாட்டிக்கிட்டு வண்டி வஞ்சிக்கிடுச்சுல. வண்டியை போட்ட போகும்போதே மாடு அத்துட்டு போய் வேலையில் திரிக்கும் போது திருப்பி கூட்டு வரும்போதே பசுமாட்டை பத்திட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஒரு பைத்தியத்தை இன்னைக்கு தாண்டா சந்திக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு பைத்தியத்தை அப்பா வேற நம்பிராஜன்
ஓ நம்பியின் மகனோ நீ? இல்ல இல்ல முருகம்பி எஸ்எம்எஸ் மயன். தாய் பெயர்? அம்மா வந்து 14 வயசாகி வயசுக்கு வரலேன்னு. சரி 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 சரி. நாராயணா நாராயணா. அவர் வேற ஏன் கூப்பிடாதீங்க. அவர் இந்த தாய் பெயர் என்னய்யா? இல்ல நீங்க கூப்பிடுறவர் நங்கே மோகினி. ஏண்டா இவர் கூப்பிடுறவர் நீங்க என்ன பண்றீங்க? என்னென்னமோ பண்றான். அதான் தெரியுது. காவல் பார்க்கறான். எதுக்கு? முருகனுக்கு. ஏன் பார்க்கணும்? வெட்டிட்டு போயிடுவாங்க. ரிசர்வ் தொகுதி. ரிசர்வ் எதையே சொல்றீங்க. சரி எதுக்கு காவல் காக்கணுங்கிறேன்? தினைக்கு. என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. ஏன் செந்தினையை செந்தில் வடிவேலனுக்கு படைக்கணும்? எச்சில் படாம படைக்கிறதுனால படைக்கிறோம். எச்சில் படாம படைக்கணும். நான் எதுக்காக படைக்கணும்னு கேக்குறேன். அவருக்கு வந்து அதிக குளிராகும். அதிக குளிராகும் போது காத்தாடியை போட்டு விடணும். காத்தாடியை போட்டு விடும் போது குருவி வந்து ஐயோ கொத்துறதா? ஆமாடா அந்த உங்களை சந்திச்சதுல அண்ணே கண்ணு கலங்கிருச்சுனே. மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு எங்க வேற தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? ஏய் வேணாம் 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 விரடி ஓடி போயிடுவாரு. சின்ன சொல்றேன். கோயிலுக்கு கிடா வட்டி பேர் வைக்கணும்னு தான் போனது. அப்படி போகும்போதே அன்னைக்கு கொரோனா வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். திருப்பி வரும்போதே மாசுக்கு போடும்போது எங்கள் அப்பத்தாவை அடையாளம் தெரியாமல் எங்கள் பெரியத்தாவை ஏற்றிட்டு போனது. மாத்திரை வாங்கிட்டு வரவா? அண்ணே வேறுக்குதா? கம்பு கூட்டு வேறுக்குதானே வர்றா? கம்பு கூட்டு வேறுத்த ஜோடி முடிஞ்சிடும். சரி என் பேர் இவ்வளவு அழகாவும் இவ்வளவு அறிவாவும் பேசுறீங்க. நீங்க எதை சாப்பிடுறீங்க? சூனா பூனா. சுப்பிரமணி கடவுளை கும்பிட்டு சாப்பிடணும் சொல்றா. இல்லையா சுண்டலும் புட்டும் தின்றீங்க. போடா நீ வாடா போடா. என்ன சரி உங்களுக்கு தங்கச்சி இருக்குன்னு சொன்னாங்களே அவங்க பேரு? இல்ல சாமி இந்த உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் அவருக்கு கூட நீளமா இருக்கும்ல. நீளமா இருக்குமா? இந்த உடம்பு நீளமா இருக்குங்க. நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம். என்ன சூப்பர் காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம். அவர் உங்க சொந்தக்காரர் தானா? சரி தங்கச்சி பேர் என்னன்னு? வள்ளியா? நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லலையே சாமி. சரி பறந்தாமே திருப்பார்கடல் கண்ணே. ஆமா பறந்தேன் இருக்கு. கடல்ல போய் படுத்து கிடக்காரு. ஆமா அவர் எந்திரிச்சா தண்ணி வந்துரு. அவர் எந்திரிச்சா புரணைமை ஏற்பட்டு போமியா? உலகம் அழிஞ்சு போகுமியா? பாம்பு மேல தானே படுத்திருக்காரு. ஏன்னா மச்சம் குரும வராகம் நரசிம்ம வாமனம் ராம பலராம பரசரமா கிருஷ்ணா அப்படின்னு அவதாரம். அப்ப அந்த கல்வி அவதாரத்தை எடுத்துட்டார்னா இந்த உலகமே அழிஞ்சு போகும். அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிச்சு அதற்காகத்தான் பள்ளி கொண்டிருக்கிறார். பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும். ஏய் டேய் டேய் சரி உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. என் ஆள் ஒன்று இருக்குங்க. உங்க தங்கச்சியை பார்க்கணும். என் ஆள் இருக்கு. உங்களுக்கு ஆளா? ஆமா. ஏன் எதுக்கு? ஒருத்தன் பொண்டாட்டி லீஸுக்கு எடுத்து வந்திருக்கான். குப்பையில கிடக்கிற கொட்டாங்கச்சி கூட அது பாட்டில் உன்னை கோத்துக்கிட்டு தான் கிடைக்கும். எதுக்கா? ஏன் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை நினைச்சீங்களா? ஆசை இல்லாம சரி அழைத்து வாருங்கள். என்ன கூட்டி விட சொல்றாப்புல? காசு எவ்வளவு ரேட் பேசாம போயிட்டாரு. இந்த ஒரு வேலை தானே நான் பண்ணிட்டு செய்யல. எப்படி சொல்ற? நல்ல வெள்ளை சட்டையே வெள்ளை ஏசியில் உட்காந்துக்கலாமா? இப்போ சட்டையை போட்டு நல்ல ஏசியில் உட்காந்துட்டு ரேட்டை பேசி அனுப்பி விட்டு போக வேண்டியதானே. என்ன பண்ணுது இது? மங்கு மங்கு குதிக்க வேண்டியதா இருக்கு. கண்ணே வெள்ளைய சேவலை எடுத்து வாடி. அதுக்கு நீர் மாலாடி அடிக்கிறேன் பாரு. கண்ணே வெள்ளையம்மா தூங்குனாயா? வாங்க நல்லா இருக்கீங்களா? யாரா அப்படி கட்டி பிடிச்சி கண்ணே படுத்திருந்தாலும் வந்து தொலைஞ்சிடுறேன். நீங்க வெளியில வந்துட்டீங்க. நான் பாட்டுல படுத்திருந்தேன். படுத்திருந்தேன். என்னடா இப்பயே வேலையை நீ துவக்கி வச்சுட்டு வந்துட்டியா? சாமியார் வந்திருக்கார். அழைத்து அவரா வாடகை எடுத்து வருவார். நீயும் தான் படுத்திருந்த. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு பலிக்கு வரலாமாமா? பொம்பளைங்க ஆசைப்பட்டு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெளிக்கு விடலாம் மாமா என்று என்னுடைய பாட்டன் கிருஷ்ண பரமாத்மா அழைத்திருக்கின்றீர்கள். பெண்ணே
நன்றாக ஆடியும் காட்டினாய், பட்டிமன்றத்துல பேசி நன்றாக பாடியும் காட்டினாய். நான் இப்ப பாடிய இவ்வளவு காட்டான். ஏய், பாடி யாரு காமிச்சது? பாடி என்ன பாடி இந்த பிள்ளை என்ன அலறாப்ளே, என்னாச்சு? இல்ல பாடி இந்த பிள்ளை எப்பயுமே போடாது. ஆடா நாராயணன், ஆட்டம் ஆடியும் ஏன்டா எடுவட்ட வேலை டேலே? பாட்டு பாடி ஒரே போடுங்க, மாட்டி விட்டது நீதான்டா. அம்மா சரி, உங்களுடைய தலைவல்லி பார்க்க வேண்டும். அம்மா வாமோ. தங்கச்சி குயிலே கவி குயிலே யார் வரவே தேடுகிறார், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவு குளர்த்தும் சொல்ல வந்தானா, உறவு குளர்த்தும் சொல்ல வந்தானா. குயிலே கவி குயிலே இளமை சதிராடு தோட்டம் காயும் கனியானதே, இளமை சுவை காணும் உள்ளம் தனிமை உறவாடுதே. வாடை சொல்கிறது என் கண்களே, வாடை கொள்கிறது என் நெஞ்சமே. குயிலே அவரை வர சொல்லி நீ சொல்லடி. குயிலே கவி குயிலே பருவ செழிப்பினிலே பணியில் நனைந்த மலர் சிரித்தோ சிரிப்பெண்ணாவோ, நினைத்தோ நினைப்பெண்ணாவோ, அல்ல அல்ல ஓ துள்ள துள்ள மல்லை கொள்ள என்னை வெல்ல இதுதானே நீரும் அர்த்தம் சொல்ல கண்ணன் தேன் மலர் ஆடுது என்று நீ சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவு குளத்தும் சொல்ல வந்தானா, உறவு குளத்தும் சொல்ல வந்தானா. எதுக்கு கூப்பிட்டீங்க? யாரது? பிரம்மாவின் மைந்தர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். எப்போ வந்தாரு? நேற்று 1 மணிக்கு வந்தாப்புல. என்ன எப்ப வந்தாரு? இப்ப தாத்தா வந்தாரு. அழைத்து வாருங்கள். சாம்பு என்ன அதுக்குள்ள பாத்ரூம் போயிட்டு என்ன சாமி வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். பலமுறை சொல்லி நாரதர் முள்ளி தமிழ் மகள் கல்வி. வணக்கம் பலமுறை சொல்லி நாரதர் முள்ளி தமிழ் மகள் கல்வி. உங்கள் வர பாடி நான் வாட வேண்டும், குணமான அருள் செய்ய வேண்டும். வணக்கம் பலமுறை சொல்லி நாரதர் முள்ளி தமிழ் மகள் கண்டே. அன்னை அபிராமி கலைவாணி தாயுமிழ் அன்பு கடல் போன திருமாலின் செல்வம். அன்னை அபிராமி கலைவாணி தாயுமிழ் அன்பு கடல் போன திருமாலின் செல்வம். செல்வம் 16 சேரும் விதமாக, செல்வம் 16 சேரும் விதமாக சாமி வர வேண்டுமே, யாவும் தர வேண்டுமே. வணக்கம் பலமுறை சொன்னே நாரதர் முன்னே தமிழ் மகள் உங்கள் வர
நாரத முனிவரே, நாடு போற்றும் நல்லவரே, என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசை தர வேண்டுகிறேன் சாமி. பெண்ணே, உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டும்? 3 பேர் இருக்கா, 20 மட்டும் சொல்றீங்க? ஏன்னா சாமி நீங்க தான் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வேண்டும்? இது நம்மளுக்கு செட்டப் ஆக மாட்டேன்னு நீங்க செட்டப் பண்ணி விடுறீங்களா? டேய் டேய், சரி, அவர் மஞ்சமாக்கான நீங்கள் மூவரும் சென்று சுவாமி இவருக்கு சின்னமாவே இருக்கு, கொஞ்சம் பெருசா ஆக்கி விடுங்க சாமி. நிச்சயமாக அவருக்கு பறந்து விரிந்த உள்ளமாக ஆக்கி விடுகிறேன். பற்ற வச்சிருக்காரா? ஏய், மனசையா? அண்ணே ஏதாவது கேட்க சரி. சொன்னேனே. நீங்கள் சென்று வாருங்கள். அதான் சிறுச பெருசாக்க உண்டு சொன்னீங்க. ஏய், யாயா அடிக்கிற? மனைவி கேட்டோட மன்னிச்சுக்கேன் சாமி. சென்று வாருங்கள். எங்க அப்பா வரும்போதே சொன்னாரு, என்ன சொன்னாரு? சாமியை பார்த்தேன்டா வாயில இருக்காதடா, ஏய், அதானே வெஸ்டர்ன் கக்கூசா. சாமி வாயில விழுகாதடான்னு சொன்னாரு. மனைவி கேட்டு வா. சாபத்திற்குள்ளாக வேண்டாம். ஆமா சாமி. சரி, சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். சாமி என்ன? நீங்க நல்லா இருக்கணும். நானும் அங்க மதுரையில இருந்து இங்க புதுக்கோட்டை மன்னார்குடி வரைக்கும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. என்னது? கணேஷ் பையில இருக்கு. மரபது மரத்தில் ஏறி மரபது தோளில் வைத்து மரபது மரத்துக்கண்டு மரத்தினால்